ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டீக்குக்கு ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ரொம்பலாம் இருக்காது. ரொம்பலாம் டயங்க வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டேன். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டோரி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு தமிழன் டெலிகிராமில் போட்டிருந்தேன், த கிரீடி லவ். அது வந்துட்டு ஒரு போடுறேன் சீக்கிரமே. அந்த ஸ்டோரி எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது டியூரேஷன். நிறைய வச்சு போடலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மூவியை பார்த்துடலாம். அண்ட் இதில் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இதில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கோல்டு டாக்டர். எப்படின்னா மூஞ்ச வந்துட்டு ரொம்ப ரூடாகவே வச்சுப்பாங்க. கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டான். ஸோ இவன் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கூட கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணுவாரான்ட்டு அங்கே இருக்க ஹோல் பர்சனும் வெயிட் பண்ணுவாங்க. பட் ஜங்குக் ரொம்ப ரூடு. ஸோ எப்படின்னா ஹிட்லர் மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம டயாங்க வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். யாராச்சும் ஏதாவது ஒன்று சின்னதாக சொன்னால் கூட அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக வரும். அவ்வளோ சென்சிட்டிவ். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பூ மாதிரியான கேரக்டர். ஸோ மற்ற கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய வெட்டிங் ஹால். அங்கே நிறைய பர்சன்ஸ் பிரைட் அண்ட் க்ரூம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெட்டிங் ஹாலே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் பிரைடோட ரூமில் சென்டரில் சேர் போட்டு மிரர் முன்னாடி சிட் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன். அவ்வளோ க்யூட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்க்கவே செம்ம அழகாக இருக்காங்க. ஃபேஸ்லாம் அவ்வளோ க்ளோவாக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ அந்த பர்சனோட ஹேர் வந்து தம்ப்லைனில் கொடுத்துருக்க பிக் இருக்குல்ல, அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ அந்த பர்சன் தான் நமக்கு வெட்டிங்னே தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி பாயத்தோட நர்வஸோட அந்த சேரில் சிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பர்சன், லெஃப்ட் சைடில் ஒரு பர்சன்னு நின்றுட்டுருக்காங்க. அண்ணா இங்கே பாரு, நீ யார் சொல்கிறது கேட்காத. நீ மேரேஜுக்கு அப்புறம் பாரு, உன்னோட லைஃபே மாறிடும். அங்கே ஒருத்தர் குரூம் மாதிரி வந்திருக்காரே, அவரை பார்த்ததுக்கப்புறம் நீ இப்பெல்லாம் பேச மாட்ட. ஜிமன், கொஞ்ச நேரம் நீ உன் வாயை மூடுறியா? இங்கே பாரு, என் அண்ணா ஏற்கனவே பயந்து போயிருக்கான். நீ வர ஏதேதையோ சொல்லி இன்னும் பயமுறுத்தாத. ஆமாம் ஆமாம், எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி அவனை பயமுறுத்துறேன். ஆமாம், உன்னால தான் அவன் இப்படி பயந்துருக்கான். ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நானே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப பயத்தில் இருக்கேன். நீங்கள் என்னன்னா மாற்றி மாற்றி இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் வெளில போங்க. ஏய் மச்சான், இதுக்கு நீ பேசாமல் என்னை கழுத்தை பிடிச்சி வெளில துரத்துருக்கலாம்டா. அதான் சொல்லிட்டால, மூடிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவோட சிஸ்டர் தான், அவன் நேம் வந்துட்டு ஹேரா. இப்போ ஹேரா தான் ஜிமனோட ஹேண்டை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக வெளில இழுத்துட்டு போகிறா. ஸோ ஜிமனுக்கும் ஹேராக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஏய் கையை வெற்றி, நீ கையை பிடிச்சது மட்டும் என் ஆளுக்கு தெரிஞ்சுது, அவனை நசுக்கி எடுத்துருவான் பாரு. ஆமாம் ஆமாம், நீ ஒரு கோழி குஞ்சு, அவன் ஒரு பூனைக்குட்டி. இதுங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன வந்துட்டு உண்டில் நாக்க போகிறீங்களா? போங்கடா. ஏய் என்னடி கலாய்க்கிற? அவ்வளோதான் பார்த்துக்கோ ஹேரா, மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரா அங்கேருந்து ஜிமனை கலாய்ச்சிட்டு ஓடிடுறா. புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன்? சை கருமம். ஆமாம் நம்பாலேங்க அப்படின்னு சொல்லி ஜிமன் தான் சுகாவை தேடிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த சைட் பார்த்தா டயாங் மட்டும் தனியாக ரூமில் சிட் பண்ணியிருக்கான். அப்போ கரெக்டாக டயாங்கோட அப்பா தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. அப்படியே வந்துட்டு டயாங் முன்னாடி நிற்கவும் டயாங் தான் ஸ்லோவாக எழுந்து நிற்கிறான். அப்பா. டயாங், நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 5 தடவை கேட்குறது என்னோட தப்பு இல்லை. ஏன்னா பின்னாடி நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. உனக்கு உண்மையிலே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குல்ல? நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறேன்ட்டு நீ ஒத்துக்கலையே. அது 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 வந்து அப்பா, அப்படிலாம் இல்லைப்பா. நீங்கள் சொன்னால் எனக்கு ஓகே தான். நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க.
நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி டயாங், நீ ரெடி ஆகு. நான் திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். ம், சரிப்பா. பியர்ஸ் என்னோட பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் கிளியர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இப்போது ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி க்ரூம் சைட் பார்த்தா அங்கே ரூம் இருக்குது. மிரர் முன்னாடி ஒரு பர்சன் தான் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ கோட் சூட் தான் போட்டிருக்காங்க, பிளாக் கலரில். ஹேண்டில் ஒரு வாட்ச்சு, லிப்பில் பியர்சிங், கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லாமல் அவ்வளோ கோல்டாக ஃபேஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லக்குள்ளே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் பக்கத்தில் சுகா தான் நின்று பார்த்துட்ருக்கான். என்னடா எல்லாம் ஓகே தானே? ஏன்னா நான் திருப்பி திருப்பி கேட்குறேன்னு நினைக்காத. இப்போ அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறான். பின்னாடி கஷ்டப்பட போகிறது நீ கிடையாது, அவன்தான். அவனோட ஃபேஸை கூட நீ பார்த்ததே இல்லை. ஃபேஸை பார்க்குறதுக்கு ஃபோட்டோ அனுப்புனதுக்கு பார்த்தியா என்னன்னு கூட தெரில. ஆனால் இப்போது எதுவுமே சொல்லாமல் வந்து நிற்கிறத பார்த்தா எனக்கு வர பயமாக இருக்குது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். இப்போ ஜங்குக் தான் அவனை பார்த்து ஒரு ஹெவி ப்ரீத் பண்ணிவிட்டு, இங்கே பாரு சுகா, நான் அப்போவே சொல்லிட்டேன், எனக்கு எங்கள் அப்பாவோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் வேணாம். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உனக்கே தெரியும். அதுக்கு அந்த பையனோட லைஃப் தான் கிடச்சிதா? இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மைலே பண்ணலை, பட் லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறான். என்னமோ பண்ணு, லாஸ்ட்டில் 2 பேரும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து வெளில போயிடுறான். இப்போ பார்த்தா ரூம் டோர் ஓப்பன் பண்ணவும் வெளில ஜம்மன் தான் நின்றுட்டுருக்கான். ஏய் பொண்ணுக்குட்டி, எங்கே இருக்கியா? என்ன இங்கே எதுக்கு வந்தப்போ? ஆத்தியா, மாமா உன்னை பார்க்கறதுக்கு ஆசையாக வந்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? சரிதான், மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போகிறான். வர வர நமக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அங்கே அவள் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துகிறான், இங்கே இவன் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துகிறான். ஆக மொத்தம் நம்ம மதிப்பு கிழிஞ்சு போன டவுசரை விட ரொம்ப மோசமாக இருக்குது. நீ ரொம்ப பாவம் ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ பார்த்தா டைமும் ஸ்கிப் ஆகுது. ஃபஸ்ட்டு குரூம் தான் ஸ்டேஜுக்கு வராங்க. குரூம் வந்து ஃபாதர் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ ஃபாதரும் ப்ரொசீஜர் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட் பார்த்தா அடுத்து பிரைடு வராங்க. அவங்களோட அப்பாவோட ஹேண்டை பிடிச்சி வாக் பண்ணிட்டு, ஸோ எல்லாரோட ஐஸும் பிரைட் மேலே தான் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பிரைடு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போது ஜங்குக் தான் அவனோட ஐஸை லைட்டாக திருப்பி அங்கே வர டயாங்க பார்க்குறான். ஸோ அவனுக்கு அந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. டயாங்க பார்த்ததுமே அவன் மைண்டில் ஓடுற ஒரே தாட், பரவாயில்ல பயம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸில் அவனே அறியாமல் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் எட்டி பார்க்குது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக டயாங் பார்த்துடுறான். அதை அவனுக்கு பார்த்ததும் செம ஷாக்காக இருக்குது. ஜங்குக் யாருக்கிட்டையுமே சிரித்ததே கிடையாது. இப்போது அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. டயாங் ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான். ஸோ டயாங்கும் அதை நோட் பண்ணுறான். என்ன இவர், எல்லாரும் சொன்னாங்க இவர் சிரிக்கவே மாட்டாருன்னு, ஆனால் எனக்கு மட்டும்தான் சிரிச்ச மாதிரி இருந்துச்சா என்ன அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் வருது. யாரும் பார்க்காத டைம் பார்த்து டயாங்க பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல். ஆமாம் சிரிக்கிறான். அப்போது அது உண்மைதானா? இப்போ அங்கே வெட்டிங் ஹாலில் ஃபாதரும் அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிங் எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது ரிங் மாற்றினதும் அங்கே இருக்க ஃபாதர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கிஸ் பண்ணுன்னு கத்துறாங்க. ஸோ ஜங்குக்கும் அதை நோட் பண்ணுறான். அவன் பார்த்ததுமே அப்படி கத்திட்டே இருக்காங்க. இந்த சைட் ஜங்குக் தான் டயாங் கிட்ட போயிட்டு அவனோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறான்.
ஸோ டயாங்கும் எப்படியும் ஃபோர் ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுவான்னு அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். பார்த்தா இல்லை, ஜங்குக் போயிட்டு டயாங்கோட சீக்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ ரெண்டு சைட்லேயும் டயாங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு கத்துறாங்க. ஸோ இப்படி தான் அங்கே வெட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்தா ஃபோட்டோ ஷூட். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக நின்று ஃபோட்டோ ஷூட்க்கு போஸும் கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. தென் இப்படி தான் வெட்டிங்கும் முடியுது. ரெண்டு ஃபேமிலியுமே வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் டயாங்கும் அவங்களோட காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹேரா வந்து டயாங்கிட்ட, அண்ணா இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோண்ணா, பயப்படாத, தைரியமாக இரு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹேரா தான் டயாங்கை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜிம்மன் போயிட்டு ஹேராவோட ஹெட்டிலே ஒரு அடி அடிக்கிறான். இதுக்குடா அடிக்கிற? எங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அங்கே நடக்கிறது என்னமோ வேறு மாதிரி தான் இருக்கும். நான் வேணா அடித்து சொல்கிறேன் பாரு. எல்லா கதையிலையும் வரா மாதிரி டயாங்க எப்படியோ அவன் கொடுமை தான் படுத்த போகிறான். இவன் அழுதுட்டு தான் வரப்போகிறான். இதுதான் நடக்க போகுது. நான் சொல்கிறேன் அப்படி நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன கான்ஃபிடெண்ட்டா? ஆமாம், அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டு. நீ வேணா பாரு, நான் சொல்கிறது தான் நடக்குங்க. இதோ பாரு, இவன் எங்ககிட்டயே சவால் விடுறா. நாங்கள் பக்கத்து கதையா எல்லா கதையிலையும் எப்படியும் ஒரே இதை தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ரெண்டு பேருமே இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே டயாங் தான், ஐயோ ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டிங்களா? எப்போ பாரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வேறு வேலை இல்லை? மேரேஜுக்கு முன்னாடி தான் நைன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போ போகிற வரைக்கும் விட மாட்டீங்க போல். ஏய் மச்சான், இவ்வளோ பாடுறா, இவ தான் குறுக்க பேசுகிறா. யார்? நான் குறுக்க பேசுகிறேனா? நான் குறுக்க பேசுகிறேனா? ஆமாடி. ஐயோ இதுங்க திருந்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ கரெக்டாக காரும் வந்துடுது. அதில் டெக்கரேட்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே காரில் ஏறி போயிட்டு சிட் பண்ணுறான். இப்போ டயாங் தான், அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன். ஹேரா அம்மா அப்பாவை பார்த்துக்கோடி. சரிண்ணா, நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இங்கே தான் நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னடா தங்கச்சி இருக்கக்குள்ள அண்ணனுக்கு எப்படி மேரேஜ் ஆகுது? ஸோ அதில் தான் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நம்ம ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகியிருக்கும். ஜங்குக்கோட அப்பாவும் டயாங்கோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஜங்குக்கும் டயாங்க்கும் சுத்தமாக பழக்கமே இல்லை. நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் நீ ஒரு மேரேஜ் பண்ணி தான் ஆகணுன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் சரின்னு சொல்லியிருப்பான். இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங்கோட அப்பா டயாங்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கியிருப்பான். ஸோ இப்படி தான் மேரேஜும் நடந்திருக்கும். இப்போ பார்த்தா டயாங் தான் அந்த காரில் ஏறி போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் சிட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. தென் இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு நைட் டைம் தான். ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் கரெக்டாக டயாங் அவனோட ட்ராலியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அங்கே ஜங்குக் தான் இருக்கான். விண்டோ கிட்ட திரும்பி நின்றுட்டு இப்போ நம்ம டயாங் தான் அந்த ட்ராலியை பெட்டுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவனும் சைலண்ட்டாக நிற்கிறான். போச்சு, ஜமன் சொன்ன மாதிரி தான் ஏதோ சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு போல். ஒரு வேளை கல்யாணம் பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ண போகிறாரோ? தியா, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாம்ல, எனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இவர் என்ன சொல்லுவார்? எனக்கு வேற பயமாக இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு பயத்தோடய நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் திரும்பி டயாங்க பார்க்குறான். பார்த்துட்டு டயாங்கிட்ட தான் வாக் பண்ணி வரான். அப்படியே வந்துட்டு லைட்டாக பெயிண்ட் பண்ணி டயாங்க பார்த்து, ஃபுட்டு சாப்பிட்டியா? என்னது சாப்பிட்டியான்னு கேட்டா. அது 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 வந்து இல்லை. ஏன்னா சாப்பிட்லையா? ஆமாம். காலையில் இருந்தா?
ம் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தா உன்னோட ஹெல்த்து தான் வீணாக போகும், தெரியாதா உனக்கு? அது அது வந்து வா என் கூட, எனக்கும் பசிக்குது, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். என்னது? சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னேன். ஏன்னா வரியா இல்லையா? ஆ வரேன் வரேன் வரேன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வரட்டுமா? நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமா அப்படின்னு சொன்னதும் இங்கே டயாங் தான் அவனோட ட்ரெஸ்ஸை வாஷ்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வெளில வரான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே டயாங்க மேலேருந்து கீழே பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நைட் ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி சில்கியாக போட்டிருக்கான். இப்போ ஜங்குக் தான் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். இங்கே டயாங் தான் கிட்ட வந்துட்டு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், போகலாமா? எங்க? சொல்லு. கீழே போகலாம் வாங்க. போகலாம். இப்போ 2 பேருமே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக் வரக்குள்ளேயே சொல்லியிருப்பான் மெய்ட் கிட்ட குக் பண்ண சொல்லி. ஸோ ஜங்குக்கோட வீட்டில் ஒரே ஒரு மெய்ட் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே குக் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போது அந்த ஃபுட் தான் டைனிங் டேபிளில் இருக்குது. டயாங் தான் செட் பண்ணுறான். ஆப்போசிட்டில் ஜங்குக் செட் பண்ணிவிட்டு 2 பேருமே பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு சடனாக பொறை ஏறிட்டு. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஹெட்டில் டேப் பண்ணி கொடுத்துட்டு அவன் வாட்டர் எடுத்து வைக்கிறான். பார்த்து சாப்பிட்டு, என்ன அவசரம்? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்ப சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டயாங் நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்க்கு வா. சரிங்க. இப்போ ஜங்குக் தான் ஸ்டெப்பில் ஏறி போகிறான். இங்கே டயாங் தான் போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே செட் பண்ணியிருக்கான். என்ன நடக்குது இங்கே? எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. அப்போது உண்மையிலே இவர் ஹிட்லர்லாம் இல்லையா? இல்லை ஒரு வேளை எனக்காக நடிக்கிறாரா? இல்லையே, அவர் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனால் எதுக்கு எல்லாரும் இவரை ஹிட்லர்னு சொல்கிறாங்களே தெரியல. எவ்வளோ அழகாக என்னை கேர் பண்ணிக்கிறான் வந்த ஃபோர்ஸ் டிவி. பார்க்கலாம், போக போக எப்படி போகுதோ, நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோ சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் ஏறி ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். இப்போ பார்த்தா பெட்டில் தான் ஜங்குக் செட் பண்ணியிருப்பான். டயாங்கோ அதை நோட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். என்ன டயாங் அங்கே நிற்கிற, வா வந்து உட்காரு. இப்போ டயாங்கும் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு செட் பண்ணிக்கிறான். எப்படியோ தெரியும் உனக்கு இது அரேஞ்ச் மேரேஜ்னு. ஸோ நம்மளால் ஸ்ட்ரைட்டாக எதுவும் பண்ண முடியாது. நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். சரிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு படுத்துக்கிறான். டயாங் தான் அந்த சைடு திரும்பி கொஞ்சம் தூரமாக படுத்துக்கிறான். இப்போ ஜங்குக் தான் டயாங் கிட்ட போயிட்டு அவனை பிடிச்சி இழுத்து ரொம்ப க்ளோஸாக படுக்க வச்சுக்கிறான். என்னாச்சு? தள்ளி போட்டுக்கலான்னு தான் சொன்னேன், நம்ம 2 பேரும் தள்ளி இருக்கணும்னு சொல்லலையே. இப்போ டயாங் தான் திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்குக் வந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். எனக்கு இது போதும், இப்போ தூங்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்கோ ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜங்குக் சைடு திரும்பி படுத்துட்டு அவனும் ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் அந்த நைட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ டயாங்கே ஷாக்காக இருக்குது, பிகாஸ் அவன் அப்படி நடக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் டயாங்கை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமு. டயாங் அப்படியே வேக்கப் ஆகுறான். அவனோட ஃபேஸ்லேருந்து அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா
அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு பக்கத்தில் பார்க்குறான். ஜங்குக் தான் டயாங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணுறான். தூங்கக்குள்ள ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். சமத்து, எவ்வளோ க்யூட்டாக தூங்குது. இதை போய் ஹிட்லர்னு சொல்கிறாங்க, எப்படி தோணும். அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எழுந்து போயிட்டு அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கும் வேக்கப் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகுறான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான். அதுக்கு ஹெட்டே அவன் தான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ஒரு ஒயிட் கோட் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அவனோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வரான். பார்த்தா இங்கே அதுக்குள்ளேயே டயாங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சிடுறான். ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்து டைனிங் ஹாலில் செட் பண்ணுறான். ஸோ இப்போ டயாங் தான் ஜங்குக்கு அழகாக ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு இப்போது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்கும் ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு ஏதாச்சும் சொல்லுவேன்னா மாட்டேன் நான். இப்போ ஜங்குக் தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு டயாங்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். சரி டயாங், நீ போடு, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், டைம் ஆகிட்டு. பாய்ங்க. என்ன இது சால்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே டயாங்க அந்த ஃபுட்டை எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறான். நல்லா தானே இருக்குது, ஒருவேளை அதை தான் இவன் எப்படி சொல்லிட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போன்னு பார்த்து கரெக்டாக டயாங்கோட தங்கச்சி தான் டயாங்க்கு கால் பண்ணுறா. இப்போ பார்த்தா டயாங்கும் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹேரா சொல்லுடி, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அண்ணா அதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமாம், நேற்று நைட்டு என்னாச்சு? அடி பாவி, நீ என் தங்கச்சிடி, என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி கேட்குற. அதெல்லாம் சொல்லுண்ணா, நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே, அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு. அவர் உன்னை திட்டலாம் இல்லைல்ல, ஹார்ஷாக பேசலாம் இல்லைல்ல. அவர் என்ன உன்கிட்ட ஹிட்லர் மாதிரியா பிஹேவ் பண்ணார்? ஆஹா இல்லை ஹேரா, ஜெமன் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. நான் நினச்சேன் அப்படி தான் நடக்கணும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். அவ்வளோ சாஃப்ட்டு தெரியுமா, என்கிட்ட கொஞ்சம் கூட கோவமாக பேசவே இல்லை, என்னை அவ்வளோ கேர் பண்ணா தெரியுமா. நேற்று நைட்டு நான் சாப்பிட்லன்னு சொன்னதும் என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவனும் சாப்பிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டோம் தெரியுமா 2 பேரும். பாரு, நான் தான் சொன்னேன்ல, ஃபைனலி என் அண்ணாவோட லைஃபு ஹாப்பியாக மாறப்போகுது. இரு, இந்த ஜெமினை என்கிட்டயே சவால் விடுறால, அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி ஹேரா, நீ பாரு, நான் மதியம் குக் பண்ணி அவரோட கிளினிக் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா சூப்பர் சூப்பர், எடுத்துகிட்டு போ. இப்போ என்ன பண்ணுறது, என்கிட்ட அவர் நம்பர் கூட இல்லையே, நேற்று வாங்கவே இல்லை. அவரோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட சுகானா நம்பர் இருக்குல்ல, அவங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஃபோன் எடுத்து சுகாவோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அப்படியே சுகாவும் கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுடையாங், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை இல்லை ஹயாங், அது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போவீங்கள்ல? ஆமாம் போவேன். எனக்கு அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுறீங்களா? எதுக்கு? அது நான் அவருக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான் தான். ஏன்னா குக் பண்ணி எடுத்துகிட்டு போறியா? ஆனால் ஜங்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையே. பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் மட்டும் அனுப்பி விடுங்க ஹயாங். சரி, என்னமோ கேட்குற, அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் காலை கட் பண்ணிவிட்டு அட்ரஸை சென்ட் பண்ணி விட்டுறான் டயாங்க்கு. டயாங் தான் ஜங்குக்காக பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக குக் பண்ணுறான். ஸோ டைமும் இப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம் தான். டயாங் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஜங்குக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். ஸோ டயாங் ஹாஸ்பிட்டலுக்கு வெளில இறங்கிட்டு உள்ளே வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே டயாங்கை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் டயாங்னு. இப்போ டயாங் தான் டோக்கன் கொடுக்குற ப்ளேஸில் போயிட்டு நிற்கிறான். யாரை பார்க்கணும்?
ஜங்குக், டீனோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானா? ம், ஆமாம். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால் அவரோட கேபின் இருக்குது. ஸோ அங்கே வெயிட் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், ஆப்ரேஷனில் இருக்கார். ஆ, சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் போயிட்டு சிட் பண்ணுறான் சாப்பாடை வச்சுட்டு. ஜங்குக்கோட ரூமு அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயாங்க்கு அங்கேயே சிட் பண்ணியிருக்க போர் அடிக்குது. அங்கே ஃபுட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு ரூமாக வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்பன்னு பார்த்து சுகா அங்கே வரான். ஆ, ஹயாங், நீங்கள் எப்படிங்க? நான் இங்கே தான் இருக்கேன். நீ கால் பண்ணக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஆமாம், அவர் எங்க? ஓ, அவர் அங்கே பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுவான், வெயிட் பண்ணு. அப்புறம் டயாங், அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணானா? ஆ, எதை கேட்குறீங்க ஹயாங்? என்கிட்ட பொய் சொல்லாமல் சொல்லு. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? அது அது வந்து ஹயாங், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம். இப்போது சுகா தான் டயாங் கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்கா. அப்போ கரெக்டாக பேக் சைட்லேருந்து ஒரு வாய்ஸு, இன்னும் எவ்வளோதான் அவன்கிட்ட கேட்டுட்ருப்ப? ஆ, ஏய் வாடா, அது ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? இப்போ டயாங் தான் ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே க்யூட்டாக பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டயாங் இப்படி ஸ்மைல் பண்ணுறதே பார்க்குறான். அவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் டயாங் கிட்ட போயிட்டு, நீயும் வரேன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை கூடவே கூப்பிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட 2 ஷோல்டர்லேயும் ஹேண்டை வச்சு, நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? ஆ, அது 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 வந்து சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? ம், இல்லை அப்படின்ட்டு க்யூட்டாக ஹெட் ஆட்டுறான். இப்போது ஜங்குக் இப்படி டேக்கிட்ட பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவங்க அப்படியே வாயை ஆன பொழந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஒரு நர்ஸு தான், ஆ, நம்ம டாக்டரா இது? இவருக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா என்ன? அதான்டி பாரேன், நம்மக்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட இப்படி கேட்டது கூட கிடையாது. எப்பவும் உருண்டே இருப்பாரு. இன்னைக்கு பாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போது இங்கே டயாங் தான், டைம் ஆகுது, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இப்போது 2 பேருமே ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் தான் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அவனோட சேரில் சிட் பண்ணுறான். டயாங்கும் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு ஃபுட்டாக எடுத்து வைக்கிறான். ஸோ எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. ஜங்குக்கும் பார்க்குறான். பரவாயில்லையே, எல்லாம் நீ தான் சமைச்சியா ஒரு ஆளா? ஆமாம், எனக்கு குக் பண்ணலாம் தெரியும். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நல்லா பெயிண்டிங்கும் பண்ணுவேன். ஓ, பெயிண்டிங்லாம் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஜங்குக் தான் அது எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து சாப்பிட்றான். இப்போது சாப்பிட்டுட்டு டயாங்கோட ஃபேஸை பார்க்குறான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டயாங்க்கு ஜங்குக் இப்படி ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் பார்த்து சிரிச்சிட்டே அங்கே ஃபுட்டை சர்வ் பண்ணுறான். நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஏன்னா அது அது வந்து நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்லேருந்து ஸ்மைல் வருது. ஸோ டயாங்கும் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அங்கே பார்த்தா பேஷண்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டூல் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சேருமே இல்லை. இப்போ டயாங் நின்றுட்டே இருக்கிறது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டயாங், நீ உட்காந்து சாப்பிட்டு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. எதுவும் இல்லைனா என்ன? புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறான். ஜங்குக் பார்த்தா அவனோட லேப்பில் செட் பண்ணுன்ற மாதிரி காமிக்கிறான். டயாங்க்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. சாக்கோடையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஏன்னா வரியா இல்லை
நானே பிடிச்சி உட்கார வைக்கிட்டா? இல்லை இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அவ்வளோ க்யூட்டாக போயிட்டு ஜங்குக்கோட லேப்பில் செட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் டயாங்க்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். டயாங்க்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்டுங்க, நான் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்ல, நீ கொஞ்சம் சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணி விட்றான். இப்போ டயாங்கும் பார்க்குறான். இந்த சைட் பார்த்தா சுகா தான் வெளில கால் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜிமன் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஜிமன் ஓடி வரதை நோட் பண்ணிவிட்டு சுகா தான், என்ன இங்கே எதுக்கு இப்படி ஓடி வர? அது ஒன்றும் இல்லை, என் மச்சான் இங்கே வந்திருக்கான்னு கேள்விப்பட்டான். எப்படியும் வந்துட்டு அவர் என் மச்சானை துரத்தி தான் அடிப்பார். நான் போய் என் மச்சானை காப்பாற்றணும்ல, அதுக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ மூடிட்டுரு. அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆவேன். வேணாம் போகாத, சொன்னால் கேளு, அப்புறம் நீ தான் அசிங்கப்பட்டு வருவ. பரவாயில்ல, யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜிம்முனுக்கு தான் ஷாக்கு. வாயா ஆணி பொழுதுட்டு பார்த்துட்ருக்கான். அங்கே தீர்க்கு 2 பேரும் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு கான்டாக்ட் பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட லேப்பில் டயாங் செட் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜெமனுக்கு தான் தூக்கி வாரி போட்டுருச்சு. இது அவன் கண்ணாலே நம்பவே முடியல. இது கனவா இல்லை நிஜமா? என்னடா நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஆமாம், இங்கே ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை அப்படி ரப் பண்ணிட்டு பார்க்குறான். இங்கே சுகா தான், வெக்கமாக இல்லை ரொமான்ஸ் பண்ணுறத எப்படியா கண்ணை சிமிட்டிட்டு பார்ப்ப, சி மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் ஜிமினை அங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஏய் பூனைக்குட்டி, என்ன நினச்சிட்ருக்க நீ? இங்கே பாரு, என்கிட்ட நீ ரொம்ப ஓவரா பண்ணிகிட்ருக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே மாட்டேன். இப்போது சுகா தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமினை வாலில் வச்சு லாக் பண்ணி, என்ன பண்ணுவேன் சொல்லு? அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நீ? அது இப்படிலாம் சொன்னா எப்படி? நீ பண்ணுன்னு தானே நான் சொல்கிறேன், ஏதாச்சும் பண்ணு. ஓ அப்படியா? என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ணு? வேற என்ன லவ் பண்ணு. அது மட்டும் முடியாது. என்ன முடியாதா? ஏன் முடியாது? ஏன் நான் அழகா இல்லையா? அப்புறம் அறிவா இல்லையா? உனக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லையா? நீ ஹைட்டா இல்லை. இங்கே பாரு, எதை பற்றி வேணாலும் பேசு, என் ஹைட்டை பற்றி மட்டும் பேசினேன் லவரின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் அசிங்கமாக கேட்பேன் பாரு. என்ன கேட்ப? கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு எங்கேயாச்சும் ஹைட் இருக்கா? என்னோட ஹைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கே என்னோட குள்ளமாக இருந்துட்டு நான் பேச்சு பேசுகிற நீ. என் ஹைட்டை பற்றி பேசிட்டல நீ. இங்கே பாரு, உனக்கு எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரவும் மாட்டேன். நீ என்னை தேடி வந்துடாத, நான் போகிறேன், போடா பொண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளில போகலான்னு போய்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நர்ஸ் சடனாக டயாங்க மறிச்சு, நீங்கள் தான் ஜங்குக் டாக்டரோட ஹஸ்பண்டா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்லை, அவர் எப்போவுமே சிரிக்கவே மாட்டார் தெரியுமா? எப்போ பாரு ஃபேஸை கோல்டாக தான் வச்சுருப்பாரு. நாங்களும் சிரிப்பாரா மாட்டாரன்ட்டு பார்ப்போம், ஆனால் சிரிக்கவே மாட்டார். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் போதும் அப்படி கத்துவார். ஆனால் எப்படி உங்ககிட்ட அவர் கோவப்படுவாரா? இல்லை, அதெல்லாம் கோவம்லாம் பட மாட்டார். ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. பரவாயில்லையே, ஜங்குக் சாருக்கு இன்னொரு மனசு கூடமா இருக்குது. இந்த ஹிட்லர் சாருக்கு இன்னொரு மூஞ்சி கூட இருக்கா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதுவும் உங்களை பார்த்ததும் பேசினாரே, அந்த மாதிரி கூட எங்ககிட்ட பேசினதே இல்லை தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? நார்மலாக கூட பேச மாட்டாரா? ஆமாம், எப்போவுமே எங்ககிட்ட அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஆர்டர் தான் போடுவார். ஆனால் இன்னைக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது உங்களால் தான். இப்படி அவரோட மைண்டை நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் அங்கேருந்து போகிறாங்க. டயாங் தான்
அந்த நர்ஸ் சொல்கிறது கேட்டுட்டு, அப்படி என்ன பையனுக்கு கோவம் அவ்வளோவா வருமா என்ன? இரு, இன்னைக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டயாங் தான் ஜிமினோட வீட்டில் இருக்கான். ஜிமினுக்கு எதுவுமே புரியலை. ஏய் ஆமாண்டா மச்சான், என்ன சம்மந்தமே இல்லாமல் என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? ஆமாம், இன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் உன் வீட்டில் தான் இருக்க போகிறேன். என்னது என் வீட்லையா? என்ன கதை ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க ஹிட்லர் புருஷன்னு. ஆனால் நான் அதை பார்த்ததே இல்லை. அவரோட கோவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆனால் பெருசாக என்னை தேட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். எது? வேணாண்டா மச்சான், தேவையில்லாமல் வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்காத. அவன் கோவப்பட்டான், நீ தாங்க மாட்ட. ஹே என்னடா அப்படி நான் பார்க்காத கோவமா? என்னதான் பண்ணிடுவான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரி விளையாட்டுக்கு ஜிமினோட வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டைமும் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் அவனோட வீட்டுக்கும் வரான். காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது, லைட் கூட போடலை. ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இப்போ அப்படியே டயாங் எங்கன்னு தேடி பார்க்குறான். பார்த்தா டயாங் அங்கே எங்கேயுமே இல்லை. ரூமில் போயிட்டு பார்க்குறான், ரூமில் யாருமே இல்லை. இப்போ அப்படியே டயாங்கோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ சடனாக ஜங்குக் தான் டயாங்கோட அம்மா வீட்டுக்கு கால் பண்ணுறான். அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்னப்பா திடீர்னு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை, டயாங்கங்க வந்தானா என்ன? இங்கேயா? இல்லையே, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆஹா இல்லை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியல. எங்கே போனா இவன்? டயாங் 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 எங்கே இருக்க நீ? டயாங் டயாங் எல்லா பிளேஸ்லேயும் தேடி பார்க்குறான். பார்த்தா டயாங் எங்கேயுமே இல்லை. இப்போ கார் எடுத்துகிட்டு வெளில அப்படியே தேடி பார்க்குறான். என்கிட்ட சொல்லாமா எங்கே தான் டயாங் போன நீ? இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக இருக்குது அவனுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ சடனாக சுகாவுக்கு கால் பண்ணுறான். இந்த சைட்லேருந்து சுகா தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, என்னாச்சுடா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? அது அது வந்து சுகா. என்னன்னு சொல்லு. டயாங்க 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 காணும்டா. என்ன காணுமா? என்னடா சொல்கிற? எங்கே போயிருப்பான்? இங்கே தானே இருப்பான், நல்லா பார்த்தியா? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். நீ என்ன பண்ணி தொலைச்ச? ஏதாச்சும் சண்டை போட்டியா? நீயே பார்த்த, நான் உன்கிட்ட அப்படி ஏதாவது பிஹேவ் பண்ணனா? இல்லை. சரி இரு, நான் வேறு யார்ட்டையாச்சும் கேட்டு பார்க்குறேன். இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதா காலை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் போகல, வெளில எங்கேயும் போகல. வேறு எங்கே அவனுக்கு யார் தெரியும்? ஒருவேளை அங்கே போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சுகாதா இந்த சைட் ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜெமன் தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, இது கனவா இல்லை நிஜமா? இல்லை நான் ஏதாவது கனவு கண்டிருக்கானா? என்ன உனக்கு காலாக பண்ணியிருக்க, அதான் கேட்டேன், நம்ப முடியலையே. டயாங் அங்கே இருக்கா? அது 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 வந்து இல்லையே. பாரு, மறைக்காமல் உண்மையை சொல்ல. இல்லை ஜங்குக்கிட்ட மட்டும் சொன்னேன்னு வை. அவர்கிட்டயா? இல்லை வேணாம், அவன் இங்கே தான் இருக்கான். அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ பொண்ணுக்குட்டி, ஹலோ கட் பண்ணிட்டானா? போச்சு போ. இந்த சைட் சுகாதா இப்போ ஜங்குக்கு திரும்ப கால் பண்ணுறான். என்னடா ஏதாச்சும் தெரிஞ்சுதா? அவன் வேற எங்கேயும் போகல, ஜெமனோட வீட்டில் தான் இருக்கான். ஏன்னா அவன் வீட்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே அவனை போய் விட்டுருப்பேன். அவனை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிட்டான். இப்போ அப்படியே பார்த்தா ஜிமினோட வீட்டுக்கு வெளில தான் காலிங் பெல் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்குது. இங்கே ஜிமினுக்கும் அது விழுது. போச்சு ஓ புருஷன் இங்கே வந்துட்டான், அவ்வளோதான் என் சோழி முடிய போகுது. ஜிமினா ஓவர் ரியாக்ட் பண்ணாத,
இப்போ என்ன பெருசாக என்ன கேட்டுற போகிறாரு? அவர் ஏதோ கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பால் ஊற்ற போகிறாங்க, வா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டு ஜமன் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜங்குக் தான் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வந்து நிற்கிறான். இங்கிட்ட ஏங்கலாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. பிகாஸ் ஜங்குக் இப்படி வருவான்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஜங்குக் தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட போயிட்டு நிற்கிறான். அது 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 வந்து ஜங்குக்கா அது அவ்வளோதான். டயாங் அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை. அப்படி அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக ஆரம்பிச்சிடுச்சு. அறிவில் அவனுக்கு கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் ஏதாச்சும் இருக்கட்டையா? இல்லை நானும் கோவப்படக்கூடாதுன்னு ரொம்ப சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். எத்தனை டைம் சொல்கிறது, வெளில போனால் சொல்லிட்டு போனேன். அந்த லூசு பைய ஜம்முனுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கும் இல்லையா? எப்போவும் விளையாடுத்தனமா இருக்கலாம் நினைக்காதட்டையா. அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேஸை நீ பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருக்கேன், அதை பார்க்க வச்சிருதட்டையா. நான் போயிட்டு காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். இவன் என்னை எப்படி அடிச்சிட்டான்? அதுக்கு தான் முன்னாடியே கேட்கணும், சொல்கிறத எங்கே கேட்கறது? என் பேச்சை யாரும் மதிக்கிறா? நீ கூட மதிக்க மாட்ற. அந்த பூனைக்குட்டி அதுக்கு மேலே இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தா ஒன்று திட்டுறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து திட்டிட்டு போகிறான். நான் என்ன லூஸ் பயலா? எவ்வளோ தைரியம் அவனுக்கு? ஆனால் ஜமன்னா, நான் விளையாட்டுக்கு பண்ண போய் அது இவ்வளோ சீரியஸாக வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்னை எப்படி அடிச்சிட்டான் தெரியுமா? என்னால தான் பாரு, இவன் இவ்வளோ கோபமாக இருக்கான். போ போய் சமாதானப்படுத்து. எல்லாம் நீ தான் பண்ணுவிய. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வருத்தப்படுவார். போ தம்பி போ, சீக்கிரம் போ. இப்போ டயாங்கும் அழுதுட்டு பின்னாடியே போகிறான். ஜங்குக் தான் காரில் சிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே டயாங் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு பக்கத்தில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். கன்னத்தில் கையை வச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறான். பட் ஜங்குக் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே கார் அங்கேருந்து மூவ் ஆகுது. இங்கே டயாங் தான் போகிற வழி ஃபுல்லாக ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். பட் ஜங்குக் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அடிக்கிறதையும் அடிச்சுட்டு இன்னும் கோவம் குறையில போல. டயாங், நீ பண்ண வேலைக்கு அவன் அடிக்காம பின்ன கொஞ்சம் வேணாம். இப்போ நான் எப்படி அவனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ 2 பேருமே ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்படியே போயிட்டு ரூமில் தான் விண்டோ சைட் திரும்பி பார்த்தா மாதிரி நின்றுட்டுருக்கான் ரொம்ப கோவமா. இப்போ டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி ரூமுக்கு வரான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறது ஜங்குக்கு கேட்குது. பட் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே நின்றுட்டுருக்கான் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு. இப்போ டயாங் தான் அவனோட கன்னத்தில் ஹேண்டை வச்சுட்டு ஸ்லோவாக வாக் பண்ணி ஜங்குக் பின்னாடி போயிட்டு நிற்கிறான். ஜங்குக்கா அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. இப்போ டயாங் தான் பேக் சைட்லேருந்து ஜங்குக்கா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் வேணும்னே பண்ணலை. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை. என்கிட்ட ஃபோனில் சார்ஜும் இல்லை. நீ வரத்துக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே வந்துடலான்னு நினச்சேன். அதனால தான் சாரி ஜங்குக்கா. என்கிட்ட எதுக்கிட்ட சாரி சொல்கிற? இதுக்கப்புறமாச்சும் வெளில போகிற மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டும் போ அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே டயாங் தான் விடாமல் அப்படி ஜங்குக்கை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டயாங் ஹக் பண்ணதும் தான் ஜங்குக்கோட கோவம் லைட்டாக நார்மல் ஆகுது. ஆனால் டயாங் கிட்ட பேசலை. இன்னும் கோவம் இருக்குது. டயாங்க்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஜங்குக் பேசாமல் இருக்கிறது.
சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்றான். ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல், வீடு இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. டயாங்கிட்ட பேசவே மாட்றான். இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் சோஃபாவில் சிட் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது? நானும் அவனை லவ் பண்ணுறேன். எனக்கும் ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறது? எனக்கு எதுவும் ஐடியா வர மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த சைட் பார்த்தா ஜெமன் தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, இல்லைடா நல்லவனே, என்ன திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்க? அது வந்து ஜெமன்னா, நான் விஷயம் சொல்லு, இழுக்காத. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம் தெரியும். ஆனால் அது அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போல்லாம் அவன் என்கிட்ட சுத்தமாக பேச மாட்டான். ஏதோ கோவமாக இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து ஃபுட்டு வச்சா கூட அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். சரி, இப்போ என்ன, அவனா அவன்கிட்ட வந்து பேசணும் அதானே? ஆமாம், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி? அவனை அதுக்கு எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போகணும். எங்கே கூப்பிட்டு போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே அவனுக்கு சடனாக ஒன்று தோணுது. இன்னும் 1 வீக்கில் பாட்டியோட பர்த்டே பார்ட்டி வருது. அதுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நானும் போய் ஆகணும். அப்போ தான் வெளில போகிற மாதிரி இருக்கும். அப்போ விட ஐடியாவை நான் கொடுக்குறேன், நீ வந்து அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணு. இடையில அவனை சமாதானப்படுத்த என்ன பண்ணுறது? அதுக்கு நானும் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லி ஜெமன் தான் அவனுக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் டயாங் கிட்ட கொடுக்குறான். ஸோ டயாங்கும் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. இந்த ஐடியா நல்லா இருக்கே, இன்னைக்கு நைட் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். இப்படி பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு என் மேலே இன்டென்ஷன் வரும்ல? சத்தியமாக வரும், நீ வேணா பாரு. அவன் உங்ககிட்ட மட்டும்தானே ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும்ல? ஆமாம், அப்போ இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணால் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. அப்படி இதுவும் சொதப்பிக்கிச்சுன்னா நான் உனக்கு இன்னொரு செம்மையான ஐடியாவாக கொடுக்குறேன். ஜெமினா, நீ மட்டும்தாண்டா என்னோட உயிர் ஃப்ரெண்டு. போதும் ஐடியாலாம் கொடுத்தா உயிர் ஃப்ரெண்டு, மற்ற நேரத்தில் மயிறு. சரி விடு. இப்போ என்ன, என்றைக்கும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஐயா ஐஸ் வைக்காதடா, போய் ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் காலை கட் பண்ணுறான். இங்கே டயாங் தான் அப்படியே ஜங்குக் வர வரைக்கும் அந்த வீடியோ அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவன் சொன்ன ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மிரர் முன்னாடி வந்துட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி செக்ஸியான நைட் ட்ரெஸ் வியர் பண்ணுறான். இதை மட்டும் ஜங்குக் பார்த்தான், கண்டிப்பாக அவனுக்கு என் மேலே லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஸோ ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு நைட் அந்த மாதிரி டைமு. ஜங்குக் தான் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டயர்டாக இருக்குது அவனுக்கு. இப்போ அப்படியே டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜங்குக் தான் டயாங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு திரும்ப டயாங்க பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பிகாஸ் டயாங் வந்துட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி செரி பழம் மாதிரி அப்படியே செக்ஸி லுக்கில் அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. அவ்வளோ க்யூட் அண்ட் செக்ஸியாக இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பேன்னு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கூட தெரியல, அங்கேருந்து போகவும் முடியல. அப்படியே டயாங்க பார்த்துட்டே இருக்கான் பச்சை கண்ணு வாங்காமல். என்ன இவன் எப்படி பார்க்குறான்? இது நல்லா இல்லையா என்ன? இவன் பார்க்குற பார்வையை பார்த்தா ஒரு வேளை பிடிச்சிருக்கோ? ஸோ அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி சில்கியாக இருக்குது, ஷைனிங்காக. இப்போ ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு அவனோட ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனாலும் முடியல. அப்படியே பாடி ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. என்ன டயாங், என்ன ட்ரெஸ் இது? ஏன் நல்லா இல்லையா? எனக்கு நைட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம்
நீ போட மாட்டியே என்ன இன்னைக்கு புதுசா? அது ஆமாம், நீங்கள் தான் என்கிட்ட பேசவே இல்லையே, இன்னைக்கு எப்படி பேசுனீங்க? அது அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு, அதை தான் கேட்டான், வேற ஒன்றும் இல்லை. சரி நான் போய் தூங்குறேன், டைம் ஆகிட்டேன். என்ன அப்போ ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நல்லா இருக்கா, நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி டயாங் தான் க்யூட்டாக கேட்குறான். இன்னைக்கு நம்ம தெளிவாக தானே இருக்கோம், அப்படி இருந்தும் ஏன் ஒரு மாதிரி போதையாக இருக்கு? இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? இப்படி வந்து நீனா பிடிக்காம எடுத்து வச்சா போட்டு போடணும் போல இருக்கு. என்ன ஜங்குக் அப்படி சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க? அது அது வந்து ஒன்றும் இல்லை, பசிக்குது, சாப்பிட்டு இருக்கா? இருக்கு, டைனிங் ஹாலில், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் முன்னாடி போகிறான். இப்போ ஜங்குக்கும் டயாங் பின்னாடியே போயிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் ஏறி ரூமுக்கு தான் போகிறான். திரும்பி டயாங்க பார்த்துட்டு அவனோட ஐஸ் அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போகிறான். என்ன இது எனக்கு இல்லாமல் எனக்கு எனக்கு இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கு. ஜங்குக் ரொம்ப தப்பு, நீ டயாங்கிட்ட இன்னும் உன்னோட லவ்வை எக்ஸ்போஸ் கூட பண்ணலை, அதுக்குள்ளே இதெல்லாம் ஆனால் எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகிட்டல. எனக்கு என்ன எனக்கு மைண்டு எங்கேயோ போகுது சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஷவரில் தான் நிற்கிறான். இப்போ கரெக்டாக அவனோட பாத்ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரு? ஜங்குக்கா, நான் தான், டவலை மறந்து வச்சிட்டீங்க. நான் தான் சொன்னல ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு வரேன்னு. நான் ஜங்குக்கா, சோப்பு இங்கே தான் இருக்குது. இப்போது ஜங்குக் தான் அங்கே இருக்கான்னு பார்க்குறான். ஸோ சோப்பும் இல்லை, டவலும் இல்லை. ஆச்சா, நல்ல நேரம்னு பார்த்து எப்படி ஆகும்? சரி போகிறோம், டவலையும் சோப்பையும் வாங்கிட்டு திரும்பி கூட பார்க்காம வந்துடணும். ஜங்குக் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அவன் ட்ரெஸ்ஸே போடலை அப்படியே நின்றுட்டு லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே டயாங் தான் டவலையும் சோப்பையும் வச்சுட்டு அப்படியே இன்னசென்ட் பப்பி ஐஸோட நின்றுட்டுருக்கான். அதான் கொடுத்துட்டல போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அகைன் டோரை லாக் பண்ணிட்டான். இங்கே டயாங் ஆனால் போகவே இல்லை, அப்படி ரூம்குள்ளேயே சிட் பண்ணியிருக்கான் பெட்டில். இப்போது டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு வெட் ஹேரோட அப்படியே பாடியெல்லாம் ஒரே வெட்டான மாதிரி வெளில வரான். ரூம் டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்டு டயாங்கும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. அவனோட ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. பிகாஸ் ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறான், ரொம்ப க்ளோஸில் அவனோட பாடியெல்லாம் ரிவீல் ஆகுற மாதிரி. என்ன இது, இன்னைக்கு ஏன் இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு? அதுவும் அவரோட டாட்டோ ஆர்ம்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்குக் கேஷுவலாக வந்து மிரர் முன்னாடி நின்று ஹேரை செட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டயாங் அதை நோட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஜங்குக் முன்னாடி நிற்கிறான். ஜங்குக்கும் என்னன்ற மாதிரி நோட் பண்ணுறான். அது அது ஜங்குக், நாங்கள் ஆர்ம்ஸை டச் பண்ணி பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸோ ஜங்குக்கும் சரின்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போது டயாங் தான் அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி க்யூட்டாக ஜங்குக்கோட 2 ஆர்ம்ஸையும் டச் பண்ணி பார்க்குறான். அது செம்மையாக கல் மாதிரி இருக்குது. ஜங்குக்கு தான் டயாங்கோட ஹேண்டு அவனோட பாடியில் பட்டதும் ஒரு மாதிரி செமையாக ஹார்ட் ஆகுது. அவனோட பாடி ஃபுல்லாக என்னென்னமோ பண்ணுது. ஸ்டமக்லேருந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வருது. ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அப்படி ஜங்குக்கோட ஐஸ் டயாங் மேலே போகுது. அவனோட அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ட்ரெஸ் இன்னமும் அதே தான் வியர் பண்ணியிருக்கு. புள்ள ஜங்குக் நம்ம மேலே லவ்வில் விழுவான்ட்டு பார்த்தா ஜங்குக்கு வேறு என்னென்னமோ தோணுது. இப்போ ஜங்குக் தான் அவங்களோட வெயிஸ்ட்டை அப்படி டைட்டாக பிடிச்சி அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறான்.
ஜங்குக்கா ஜங்குக்கா என்னாச்சா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டயாங் அப்படி கேட்டுட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட 2 சிக்ஸையும் ஹோல்ட் பண்ணிட்டு பார்க்குறான். அவனோட தம் ஃபிங்கர் டயாங்கோட லிப்ஸுக்கிட்ட போக்குது. அப்படியே அதை டச் பண்ணுறான். பார்த்தா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது. அவனுக்கு அதை கடிச்சு சாப்பிடணும் போல் அவ்வளோ ஃபீலாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த லிப்ஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஸோ டயாங்க்கு ஜங்குக்கு இப்படி ரொம்ப க்ளோஸ்அப்பில் நிற்கிறது அவனோட பாடிக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அப்படியே அவனோட ஐஸை செம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் டயாங்கோட லிப்ஸை பார்த்துட்டே அதை டச் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கும் இப்போ அது வேணும். ஸோ இப்போது ஜங்குக் தான் ஸ்லோவாக கிட்ட வரான். டயாங்க்கு ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட கிட்ட வர அவனோட ப்ரீத் அப்படியே டயாங் மேலே படுது. அது ஒரு மாதிரி அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. 2 பேருக்குமே கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இல்லை, அவ்வளோ க்ளோஸில் இருக்காங்க. 2 பேருக்கும் ஹார்ட் பீட்டும் செம்மையாக ரைஸ் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட லிப்ஸுக்கும் டயாங்கோட லிப்ஸுக்கும் ஒரே ஒரு குட்டி டிஸ்டன்ஸ் தான். ஜங்குக் தான் அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எங்க ஸோ இப்படியே தான் அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம டயாங்கால் ப்ரீத் பண்ண கூட முடியல. ஜங்குக் லிட்ரலி டயாங்கோட லிப்ஸை அப்படியே சப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ டயாங் தான் அப்படியே ப்ரீத் பண்ண முடியாமல் ஜங்குக் ஷோல்டரில் டேப் பண்ணுறான். ஜங்குக்கும் இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டயாங்க அப்படியே பார்க்குறான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கவே எப்பவும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் டயாங்கோட பேக் சைட்லேருந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவனோட நெக்கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நீ தான் ஏதோ ஒரு மாதிரி என்ன பண்ணுற. என்ன, நானா? ஆமாம், நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் தான் டயா ஏன்னா என்னமோ பண்ணுது. அப்போ இது அவன் வேலையா? அட பாவி ஜெமினா, நான் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ண ஐடியா கேட்டால் இந்த நாய் எனக்கு எந்த ஐடியா கொடுத்துருக்கு? போச்சு, இன்னைக்கு நான் தான் மாட்டினேனா? ஐயோ, சும்மா இருந்த பையனை நானே சீண்டி என்னென்னமோ பண்ணிட்ட போலையே. போச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. இப்போ ஜங்குக் தான் டயாங் பின்னாடி ரொம்ப க்ளோஸில் இருக்கான். அவனோட ஹேண்டு டயாங்கோட வெயிட்டில் அப்படியே க்ரிப்பாக பிடிக்குது. என்னங்க அது 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 வந்து நான் இப்போது எதுவும் பேசுகிற மைண்டில் இல்லை டயாங். எனக்கு நீ வேணும், ஐ நீட் யூ இப்போவே. அது 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 வந்து என்னங்க? இல்லை அது ஏன்னா எதுக்கு யோசிக்கிற? இப்போ தான் உனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம். அப்புறம் என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்க அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஸோ இதுக்கப்புறம் வர சீன்ஸை நீங்கள் டெலிகிராமில் பாருங்கள். இப்போது அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் தான் அப்படியே செம டயர்டாக பெட்டில் படுத்திருக்கான். அவ்வளோ ஆசாசியாக லவ் சொல்லுவான்னு வெயிட் பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெமினா தான். இவனை ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த சைடில் ஜெமன் கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுடா நல்லவனே. சிரிப்பு பிஞ்சிரும். ஜெமினா லூசு பையலே, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நான் அவன்கிட்ட அவனை லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்டால் நீ என்ன மாதிரி ஐடியாடா கொடுத்துருக்க? போயும் உன்கிட்ட போய் ஐடியா கேட்ட பாரு, காஜி பிடிச்சவனே. ஏய் என்ன அப்போது? அதான் நைட்டெல்லாம் எல்லாம் நடக்க வேண்டியது நடந்துச்சுல்ல, அப்புறம் என்ன கவலை உனக்கு? இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணு மச்சான். போடா, உன்கிட்ட போய் நான் ஐடியா கேட்டேன் பாரு,
நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட லவ்வை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எல்லாம் உன்னால வந்துச்சு பாரு இப்போ. ஏய், ரெண்டும் ஒன்று தான்டா. என்னடா அப்போ இதை பண்ணிவிட்டு அதை சொன்னா என்ன, அதை சொல்லிவிட்டு இதை பண்ணா என்ன? ஆக மொத்தம் பண்ண போகிறீங்கள, அதை முன்னாடியே பண்ணுது எல்லாம் என்னோட கிரெடிட்ஸ் தானே. அதான் போனால் நீ இதுக்கு என்ன பாராட்டு மழைலாம் கொடுக்கணும். நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஐடியாவை யோசிச்சேன் தெரியுமா? மயிர் ஐடியா போடா இவனை, உன்கிட்ட ஐடியா கேட்டான் பாரு. இப்போ நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ஜங்குக்கு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவான், நீ கவலையே படாத. இதுக்கப்புறம் உன் லைஃப் மஜாவாக இருக்க போகுது. அதான் நடக்க வேண்டியதான் நடந்து முடிஞ்சிருச்சே. அதை பற்றி மட்டும் நீ பேசாத. நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். பாடி சோடா. எதை பாடி சோடாவா? சொல்லுவடா சொல்லுவ. உன் தங்கச்சி ஒரு பக்கம் என்ன கலாய்க்கிறா, உன் வீட்டுக்கார அதுக்கு மேலே என்ன கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் நான் ஆசையாக விரும்பினேன் என் பூனைக்குட்டி, அது அதுக்கு மேலே இருக்குது. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில் ஒன்றும் உருப்படியாக நடக்கிற மாதிரியே தெரியல. ஓய், என்ன உருப்படியாக நடக்கல? அதான் என்ன வாய்க்கிட்டல? ஏய் வாய் முடி நீ. ஜமுனா, என்ன சவுண்ட் அது? யார் அங்க? அது 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 வந்து ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லையே. இப்போ சுகாதா ஜமுன் ஹேண்டில் இருக்க ஃபோனை பிடுங்கிட்டு, எங்கே பாருட்டையா, நீ யாருக்கிட்ட வேணால் ஐடியா கேளு, ஆனால் இந்த கோழி குஞ்சிட்ட மட்டும் ஐடியாலாம் கேட்காத. இவன் இப்படி தான் ஏடகூடமாக ஏதாச்சும் கொடுப்பான், நீ ஒன்று பண்ணு அப்படின்ட்டு சுகா ஒரு ஐடியா கொடுக்குறான் டேக்கு. இது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் எப்படிங்க? நானா? அது என்ன பண்ணுறது, எனக்கும் இந்த கோழி குஞ்சை பிடிச்சி போச்சு, வேறு வழி இல்லை, அதான் நானே வந்துட்டேன். ரொம்ப நாளாக இறங்கி இறங்கி வந்துட்டுருக்கால, நான் மட்டும் அப்புறம் போகாமல் இருந்தால் எப்படி? ஆஹா, ரைட்டு, நீங்கள் நடத்துங்க. நான் சொன்ன ஐடியாவா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருட்டே, நடக்கும். சரி பண்ணி பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இங்கே ஜங்குக் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு டயாங் கிட்ட போகிறான். டயாங் பெட்டில் படுத்திருக்கான். அப்படியே கிட்ட போயிட்டு பெட்டில் ஏறி டயாங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, இல்லைன்னா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நைட்டு பார்ட்டிக்கு போகலாம். நீ பாட்டுக்கு என்னை இப்படி படுக்க வச்சுட்டு போறீல்ல, போ. நான் என்ன பண்ணுறது பொண்டாட்டி, எனக்கு மட்டும் போகணுன்னு ஆசையாக என்ன என் பொண்டாட்டியை விட்டு அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் போயிட்டு திரும்ப கிஸ் பண்ணுறான். எங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, ஆப்ரேஷன் முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துடுறேன், பாய். ஜங்குக் தான் இப்படி சொல்லிட்டு வெளில கிளம்புறான். இங்கே டயாங்கும் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா நைட் டைம் நம்ம ஜங்குக் பாட்டியோட பர்த்டே பார்ட்டி, அது அவ்வளோ கிராண்டாக நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க, சீஃப் கெஸ்ட். அங்கே டீ குக்கும் இருக்காங்க. அப்படியே சேம் கலர் ட்ரெஸ்ஸில் கோட் சூட் போட்டுட்டு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜமன், ஹேரா, சுகா எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ ஹேரா தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஜமீனோட மண்டையில் அடிச்சுட்டு, பாத்தியா நான் தான் சொன்னேன்ல எங்கள் அண்ணனோட லைஃப் எப்படி மாறிடுச்சு பாத்தியா? ஆமாம், அது என்னமோ உண்மைதான். ஆனால் உன் அண்ணனோட லைஃபு மட்டும் மாறலை, என் லைஃபு சேர்ந்து மாறிடுச்சு. என்ன பூனைக்குட்டி வழியுது, தொடச்சிக்க. ஆஹா, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? சூப்பரு, நடத்துங்க. நமக்கு தான் ஒரு ஆளும் இல்லை. இப்போ சடனாக ஹேரோட ஐஸை ஒரு பர்சன் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஹேரோ தான் யாருன்ற மாதிரி டச் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த பர்சனோட ஹேண்ட்லேயே ஒரு ரிங் இருக்குது. அதை டச் பண்ணதுமே ஹேராக்கு ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் வருது. ஏய் மாமா பையா, நீ தானே இது? இப்போ அந்த பர்சன் அப்படியே முன்னாடி வராங்க. பார்த்தா அது நம்ம ஹோபி தான். பாத்தியா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஆமாம், என் மாமா பையனை எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன ஹேரா, உனக்கு ஒரு ஜோடி வந்துருச்சு. ஆக மொத்தம் எல்லாம் ஜோடியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே அப்படியே ஜமன் தான் ஒரு மாதிரி ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங் தான் தனியாக ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். அப்போ ஒரு பர்சன் டயாங் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ டேக் திஸ்? எடுத்துக்கோங்க. உங்கள் லுக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
தேங்க் யூ. ஐ எம் ஆரவ், ஆடியாலஜிஸ்ட். நைஸ் டு மீட் யூ. ஹ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் அந்த பர்சன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஸோ தூரத்துலேருந்து ஜங்குக் தான் பேர்ன்ட் ஐஸோட பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு செம்மையா கோவம் வருது. அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த கிளாஸை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக டயாங் பக்கத்தில் போகிறான். டயாங்கும் ஜங்குக் வரதை நோட் பண்ணுறான். பட் ஜங்குக் ஐஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. பாரா, நம்ம புருஷனுக்கு ஜலஸ் ஆகுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்னும் பேசிகிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக் தான் டயாங் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். ஐ ஜங்குக், உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி டாக் தான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். ஓ அப்படியா, இட்ஸ் ஓகே, கேரி ஆன். பாய் டயாங், சி யூ அகைன். ஹ ஆ ம் இப்போது ஜங்குக் தான் டயாங்கை பார்த்து செமையாக முறைச்சிட்டே அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட வேஸ்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சி அவன் சைடு க்ளோஸாக இழுத்துக்கிறான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? உன்னை நான் காணும்னு அவங்க தேடிட்டுருக்கேன். ஆ என்னங்க, ஏன் கோவப்படுறீங்க? அவராக தான் வந்து பேசினாரு, அதனால தான் நான் பேசினேன். யார் பேசினாலும் வந்து உடனே பேசிடுவா நீ? ஆ அப்புறம் எப்படி பேசாமல் இருக்கணுமா? ஆமாம், பேசக்கூடாது. ஏன் 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 பேசக்கூடாது? அதெல்லாம் அப்படி தான், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்க ஃபாஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறான். அந்த பர்த்டே பார்ட்டி வந்து ஜங்குக்கோட அப்பா வீட்டில் நடக்குது. அங்கே பார்த்தா ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் தீக்குக் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அப்படி வானத்தில் பார்த்தா ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இது இந்த டைமில் ஃபயர் ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். ஸோ பார்த்தா அதில் ஒரு வேர்ட் ஐ லவ் யூ கிம் டயாங் அப்படின்னு இருக்குது. பார்த்தா டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இன்னொன்று அதில் பை ஜியோன் ஜங்குக்னு இருக்குது. ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸை ஹோல் ஃபேமிலியுமே பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியும் செம்மையாக போகுது. இங்கே டயாங்க்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இதை நான் உனக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறது, எனக்கு தான் டைம் கிடைக்கல. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் தான் ஃபீல் ஆகும்னு நினைப்பாங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னோடய செகண்ட் லவ் தான் என்னை ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோடய லைஃப்பில் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு இடமே தரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு டயாங். சீரியஸ்லி, எப்படி நான் இருந்ததே இல்லை. நான் ஒரு ஹிட்லர், எனக்கு சிரிக்க தெரியாது, என் மனசை ரொம்ப கல் அப்படின்லாம் நிறைய பேர் என்னை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ ஒருத்தந்தான் என் கூட இருந்த, என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட. இப்போது என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தான் டயாங் இருக்க, நீ மட்டும்தான். எனிவேஸ், எல்லாமே சொல்லிட்டேன், அந்த ஓடியும் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ டயாங், லவ் யூ ஸோ மச். நீ என்னை விட போக மாட்டல? கண்டிப்பாக போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். ஐ வில் ப்ராமிஸ் யூ ஜங்குக்கா, அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டயாங்க போயிட்டு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்கும் அப்படியே ஜங்குக்கோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுக்குறான். 2 பேருமே அந்த ஹக்கை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஃபோர்கெட்லேயே சாஃப்டாக போயிட்டு கிஸ் பண்ணுறான். டயாங்க அங்கே பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அது மேலே செட் பண்ண வைக்கிறான். என்ன ஜங்குக்கா? ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் டயாங்கோட செஸ்டில் போயிட்டு சாஞ்சிக்கிறான். டயாங் தான் அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. கேடா, நான் இதோட இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இதில் வர ஒரு சீனும் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ கொடுங்க. ஸோ எனக்கு இதில் வர ரிவ்யூஸ் வச்சு தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அடிக்கடி 1 hour டியூரேஷன் 2 hour டியூரேஷன்
இது மாதிரி போட ட்ரை பண்ணுவேன். அண்ட் மறக்காம கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணிடுங்க. ஓகேடா, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல், see you soon.